இந்த ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி லைஃப் டைமுக்கு வாட்டர் லீக்கேஜே வராம ஒரு பில்டிங்கை கட்ட முடியும். வாங்க அது எப்படின்னு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டா காட்டுறேன். நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் தான் பில்டிங் டாக்டர் பில்டிங் ஆல்ரவுண்டர். இந்த ப்ராடக்ட்டை டெரஸ்ல உள்ள மதர் கான்கிரீட்ல அப்ளை பண்றதுனால இது ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்கா இருக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நீங்க ஸ்கிரீடிங் பண்ணும்போது அந்த கலவைக்கு ஒரு நல்ல பாண்டிங் ஏஜென்ட்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டோட வாட்டர் ப்ரூஃபிங் எபிலிட்டி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண ஹோல்ஸ் உள்ள 2 கப்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதுல ஒரு கப்ல சிமெண்ட் மட்டும் அப்ளை பண்ணிட்டோம். another ஒன்ல பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டர் சிமெண்டோட ஆட் பண்ணி அப்ளை பண்ணிட்டோம். சேம் இதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட பாண்டிங் எபிலிட்டி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண ஒரு கிளாஸ் சர்ஃபேஸ்ல 2 மோல்டு யூஸ் பண்ணி அதுல கலவையை போட்டோம். ஒரு மோல்டுல மட்டும் பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டர் அப்ளை பண்ணி அதுல கலவையை போட்டோம். ஒரு 12 hours கழிச்சு இந்த 2 டெஸ்டோட ரிசல்ட்டை நீங்க லைவா பார்க்க முடியும். வாட்டர் ப்ரூஃபிங் டெஸ்ட்டுக்காக பண்ண 2 கப்ஸ்லயும் தண்ணி ஊத்தி பார்க்கும்போது சிமெண்ட் அப்ளை பண்ண கப்ல லீக் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு, ஆனா பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டர் அப்ளை பண்ண கப்ல தண்ணி ஊத்தும் போது அது அந்த கப்ல இருக்கிற ஹோல்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா சீல் பண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட வெளில வராம பாத்துக்கிச்சு. செகண்ட், இந்த ப்ராடக்ட்டோட பாண்டிங் எபிலிட்டி டெஸ்ட் பண்ண கிளாஸை தலைகீழா கவுக்கும் போது ஒரு மோல்டு கீழே உழுது செதறிடும். ஆனா பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டர் அப்ளை பண்ண மோல்டு கிளாஸ் சர்ஃபேஸ்லயே எந்த அளவுக்கு பாண்டிங்கா இருக்குங்கிறத உங்களாலேயே பார்க்க முடியும். சோ உங்க பில்டிங் வாட்டர் லீக்கேஜ்ல இருந்து காப்பாத்த இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி பில்டிங் டாக்டர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா அவருக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க.